2012-13 பயிர் இன்சூரன்ஸ் தொகை வந்து சென்ட்ரல் பேங்கில் இருக்குது. அதை கொடுக்க சொல்லி இப்போ ஒரு வருஷமாக நாங்கள் மனு கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கோம். அது காலம் கடத்திக்கிட்டு இன்னும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 546 பேருக்கு. அது ஒரு ஏக்கருக்கு 1200 ரூபா. 200 ஒரு 2000 ஏக்கருக்கு கொடுக்கணும். அது 2012 எங்களுக்கு கொடுக்க வேண்டியது பணம் வந்த உடனே. அப்போ வந்து ஒரு தனிநபர் வந்து நீங்கள் கொடுத்த இழப்பீடு வந்து கம்மியாக இருக்குன்னு மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருந்தார். அவர் தனிநபர் அப்போ மட்டும்தான் போட்டிருந்தார். அந்த அவர் வழக்குக்கு எங்கள் ஊர்க்காரர்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இப்போ வந்து அந்த வழக்கு முடிவாயிருச்சு. அது ஒதுக்கப்பட்டது சரியாக அவ்வளோதான், அதை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த பணத்தை கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொடுக்குற மாதிரி இல்லை. ஆமாம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த இன்னைக்கு கொடுத்துருவோம், நாளைக்கு கொடுத்துருவோம், இந்த ஃபைல் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சென்ட்ரல் பேங்க் காரணம் சொன்னாங்க. ஆமாம், இது என்ன ஒன்று சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் பேங்க்லேருந்து ஒரு கமிட்டி அமைச்சிருக்கான், அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்க, நாங்கள் கொடுக்க சொல்லி உத்தரவு போடுவோம் அப்படின்றாங்க. அதுவுமே இப்போ 6 மாதம் ஆச்சு. அதுக்கு பிறகு இப்போ என்னென்னா ஜேட்ட ஃபைல் போயிருக்கு, அவங்க கையெழுத்து போட்ட உடனே நாங்கள் கொடுப்போமுக்காக. இப்போ இதை சொல்லி 1 மாதம் ஆச்சு. ஆமாம், அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் விவசாயம் ஒட்டுமொத்தத்தில் நஷ்டமான தொழில தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்த பணத்தை காலாலத்தை கொடுங்கன்னா இப்போ நாங்கள் செலவழித்த காசே இது இப்போ அவங்க கொடுக்குற அளவுக்கு நாங்கள் செலவழிச்சிட்டோம். ராமநாதபுரம் மாவட்டம் ஓர்வேல், என் பேர் கருப்பசாமி. ஓர்வேல் தொடக்க வேளாண்மை கூட்டம் வந்து வருஷம் இன்சூரன்ஸு காப்பீடு கட்டி இன்சூரன்ஸ் இது பண்ணுறான். இப்போ விளையாத வருஷங்களில் இன்சூரன்ஸ் இழப்பீடு கொடுப்பாங்க. இந்த 2012 விளையலை இழப்பீடு கொடுத்ததும் கம்மியாக கொடுத்தாங்க. அந்த கம்மியாக கொடுக்கறது காணாதுன்னு சொல்லி நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டில் வழக்கு வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சரி, கொடுத்த பணத்தையாவது கவர்மெண்ட் வழங்கின பணத்தையாவது கொடுங்கன்னு சொல்லி நானும் ஒரு 4 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேன். அந்தான்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. அந்த வருஷம் விளைஞ்ச வருஷத்துலயாவது நெல் வந்துடும். விளையாத வருஷத்துல வட்டி வாசிக்கு வாங்கி செலவழிக்கிறான். இப்போ அந்த வட்டி வாசிக்கு வாங்கின காசையும் வட்டியும் கட்ட முடியல, முதலும் கட்ட முடியல. பல இது மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கொடுத்த பணத்தையும் கொடுக்குறாங்கல்ல. ஒவ்வொரு நபருக்குமே 5000 6000 தான் இழப்பீடு தொகை சாங்ஷன் ஆயிருக்கு. நாங்கள் இப்போ அந்த பணம் வாங்குறதுக்கு ஒவ்வொருத்தருலையும் 4000 5000 செலவழிச்சு முடிச்சிட்டான். 5-6 வருஷமா வண்டி எடுத்துட்டு வந்து ராமநாதபுரம் கலெக்டர் வந்து காசு செலவழிச்சு போயிட்டே இருக்கேன். இதுவரையும் எந்த காசும் இல்லை. கமிட்டி அமைக்கணுங்காக அதுங்க இதுங்க எந்த கமிட்டி அமைச்ச வாடும் இல்லை, எங்களுக்கு பணம் கொடுத்த வாடும் இல்லை.